அஸ்ஸலாமு அலைக்கும். ஆசிஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கருவாடு குழம்பு எப்படி செய்வதுன்னு காட்டுறேன். முதல்ல கருவாடு வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. அதுக்கப்புறமா மசாலா ஐட்டம் சீரகம், வெந்தயம், கடுகு, மஞ்சப்பொடி, தனியா பொடி, மிளகா பொடி எப்படி செய்வதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடான பிறகு கருவாடு சும்மா ட்ரை ரோஸ்ட் லைட்டாக பண்ணி எடுத்துக்கணும். சும்மா லைட் ரோஸ்ட் பண்ணால் போதும். எதுக்கு இது மாதிரி பண்ணுறோன்னா, இந்த பச்சை வாசனை கருவாட்டில் இருக்காது. அதனால எண்ணெயில் கருவாடை இது பண்ணிக்கணும். அழிச்சு இப்போ எடுத்துடலாம். இப்போது அந்த சூடான எண்ணெயில் கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், வெங்காயம், அதுக்கப்புறமா பச்சை மிளகாய். இது நல்லா வறுத்துக்கணும், பொன்னிறமாக வரணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு சேர்க்கக்கூடாது, வெறும் பூண்டு மட்டும் சேர்க்கணும். ஒரு 10 பல்லு பூண்டு இடித்து அப்படியே சேர்க்கணும். பூண்டு சேர்த்து பூண்டும் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு கருவேப்பிலை இப்போது ஆட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை ஆட் பண்ணி இதுவும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளியும் நல்லா வதங்கணும். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வதங்கும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஏன்னா அந்த பச்சை வாசனை போகணும். 1/4 டீஸ்பூன். இது மாதிரி நல்லா தக்காளி வதங்கணும். 10 நிமிஷம் வதங்கின பிறகு இது மாதிரி ஆயிடணும். தக்காளி எல்லாம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆயிடணும். ஆயிட்ட பிறகு இப்போ மறுபடியும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் பொடி, தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் 1/2 போட்டு இன்னும் மிக்ஸ் பண்ணுங்க. இதெல்லாம் போட்டு வதக்கின பிறகு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கணும்.
இப்போ கொதி வந்த உடனே கொத்தமல்லி இது மேலே போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்ட உடனே இப்போது வறுத்து வச்ச கருவாடு, முதல்ல வறுத்து வச்சோம்ல அந்த கருவாடு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் கொதி வந்த உடனே இறக்கிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கருவாடு குழம்பு ரெடி. நம்ம கருவாட்டு ரெசிபி இவ்வளோதாங்க. அவ்வளோதான் கைஸ், இப்போ ஆஃப் பண்ணிடலாம். வாங்க கைஸ், இப்போ நான் சாப்பிட போகிறேன். இதில் சாப்பிட்றதுன்னு பேச்சு பழம் சாப்பிட்றது. இப்போ சாப்பிட போகிறேன். बिस्मिल्लाह वाला बरकत अल्लाह। ओके